தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதி 4ஆம் இட அதிபதி குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்துள்ளார். 7ஆம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் அமர்ந்து உள்ளார்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது அமர்ந்திருக்கிறார்கள். 11ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார்கள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானும் 4ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை உங்களுக்கு கூறுகிறேன். உங்கள் ராசி அதிபதியும் 4ஆம் அதிபதியும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலன் இந்த வாரம் உங்களுக்கு இந்த வாரம் அதாவது இந்த ராசி 6ஆம் இடத்தில் குரு பகவான் நல்லதே செய்ய மாட்டார். உங்களுக்கு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அதிகமாக தந்து நோய் தொல்லை, கடன் தொல்லை, வட்டி பிரச்சனைகள் இவற்றை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். ஓரளவுக்கு குரு பகவானை நீங்கள் கோவிலுக்கு சென்றால் நன்றாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுங்கள். கஷ்டங்களை போக்க இவர் உதவுவார். உங்களுக்கு 2ஆம் இட அதிபதி 3ஆம் இட அதிபதி சனி பகவான். சனி 3இல் இருப்பது ஒரு நல்ல பலன்தான். 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு பண கஷ்டங்களை குரு பகவான் சிறிது 2ஆம் இடத்தை பார்ப்பதால் பணம் எப்படியாவது உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார பிரச்சனைகள் பெரிதாக உங்களை பாதிக்காது. குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்த்து உங்களை சிறிது நல்ல பலன் பொருளாதார விஷயத்தில் உங்களை காத்து கொண்டிருக்கிறார். 3ஆம் இட சனி உங்களுக்கு எதையும் தாங்கும் மனதைரியத்தையும் ஒரு வீரத்தையும் உங்களுக்கு தந்து சனி 3இல் இருப்பது நல்லது. அது உங்களுக்கு நல்ல பலனையே வழங்கி கொண்டிருக்கிறது. 4ஆம் இட ராகு உங்களுக்கு சுகஸ்தானம், வீடு, வாகனம் இவற்றால் உங்களுக்கு பெரிய நல்லது நடக்க போவதில்லை. இது நல்ல பலன் கிடையாது. 4ஆம் இட ராகு நல்லது தரமாட்டார். உங்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு வந்து நான் முன்பே சொல்லிவிட்டேன், அவர் நல்ல பலன் கிடையாது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன், செவ்வாய் இருவரும் அமர்ந்திருக்கிறார்கள். சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த வாரம் சஞ்சாரம் செய்யும் போது 7ஆம் இட சந்திரன் உங்களுக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் வார ஆரம்ப நாட்களில் உங்களுக்கு வழங்குகிறார். 8ஆம் இட சந்திரன் 2-3 நாட்கள் கழித்து அவர் 8ஆம் இடத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு அவ்வளவு நல்ல பலன் இல்லை. உடல் ஆரோக்கியம், மனதைரியம் இவற்றை சற்று கெடுதல் தருவார் ஒரு 2 நாட்களுக்கு. வார கடைசியில் உங்களுக்கு 9ஆம் இட சந்திரன், அதுவும் உங்களுக்கு நல்லதில்லை. 9இல் சந்திரன் வருவதும் நல்ல பலன் கிடையாது. மொத்தத்தில் சந்திரனால் இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய நன்மைகள் பெறப்போவதில்லை. ஒரு 2 வார ஆரம்ப நாட்களில் உங்களுக்கு நல்லது செய்வார், பிறகு நல்லது செய்ய மாட்டார். அடுத்து உங்களுக்கு செவ்வாய் பகவான். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5-12 கூடையவர். இவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் குடும்ப பிரச்சனைகள், வீட்டு பிரச்சனை, நட்பு பிரச்சனை, இவர்கள் நண்பர்கள், வீட்டில் மனைவியுடன் வாக்குவாதங்கள், அவருடைய உடல்நல பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் சிறிது கவனித்துக் கொள்ள வேண்டும். அதிகம் வாக்குவாதங்கள் வேண்டாம். தனுசு ராசியினர் வீட்டில் அதிகமாக சங்கடங்களை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். குடும்பத்தில் மனைவியுடன் நண்பர்களுடனும் அதிகமாக பேச்சுவார்த்தை தேவை இல்லை. உங்களுக்கு 9ஆம் அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருப்பது நல்லது. தொழில்களில் ஒரு தொழில் நல்லபடியாக இருக்கும். அவர் அதில் லாபத்தையும் வழங்குவார். 10இல் சூரியன் இருப்பது நல்லது. குரு பார்வையுடன் உள்ளதால் தொழில் ஓரளவுக்கு நல்லபடியாகவே தனுசு ராசியினருக்கு வழங்கி கொண்டிருப்பார் சூரிய பகவான். உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ஆட்சி உச்சமாக அமர்ந்திருப்பது, கேது பகவான் உடன் அமர்ந்திருப்பது அனைத்தும் நல்லவர். சிறிது கேது பகவான் இதையெல்லாம் சிறிது 10ஆம் இடத்திலிருந்து கெடுக்க பார்ப்பார். இருந்தாலும் குரு பகவான் பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் ஓரளவுக்கு நல்ல பலன்களை உங்களுக்கு புதன் பகவான், சூரிய பகவான் வழங்குவார்கள். சமாளித்துக் கொள்ளலாம். 10ஆம் இட பலன் உங்களுக்கு நல்லதுதான். அடுத்து சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் அதிபதி, உங்களுக்கு 6ஆம் அதிபதி. சுக்கிரன் உங்களுக்கு 11இல் இருப்பது நல்ல பலன்கள் தான். இவர் உங்களுக்கு மூத்த சகோதர வகையிலும் சிறிது நல்ல லாபங்களையும் தொழிலில் லாபங்களையும் உங்களுக்கு சுக்கிரன் தருகிறார். கெடுபலன் அதிகமாக சுக்கிரனால் இல்லை. சுக்கிரன் உங்களுக்கு நல்லதே செய்வார். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சமமான நல்லதும் கெட்டதும் கலந்த வாரம். ஓரளவு சமாளித்து கொண்டு வருவீர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவானை கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து வேண்டி வணங்கி கொள்ளுங்கள். குரு பகவானால் தான் உங்களுக்கு கஷ்டங்கள் அதிகம் இருக்கும். அவரை வேண்டி வணங்கி உங்கள் துன்பங்களை தீர்த்து கொள்ளுங்கள். நன்றி. சுபம்.